வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் என்னடா பேண்டேஜ் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள். காலில் சரியான பொத்து போயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நேற்று ஓடி ஓடி காலையில் பார்க்கலாம், ரெண்டு காலிலும் சரியான போயின்னு ரெண்டு பக்கமும் பேண்டேஜ் போட்டாச்சு. பேண்டேஜ் போடாதுன்னு பார்க்க அப்புறம் வலிச்சுது. அதனால் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த டேப் யூஸ் ஆகுமேனு டேப் ஃபுல்லாக சுற்றிட்டேன். டேப் சுற்றி ஷூ போட்டு போனால் சரியான பெயின். மறுபடியும் டேப்பை சுற்றிட்டு ஷூ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ரைட் சைடு ஃபுல்லாமே சோழி முடிஞ்சிட்டு ஃபுல்லாமே செப்டிக் ஆயிரும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. கொஞ்சம் பரவாயில்ல. ரன்னிங் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணலாங்கிற கான்செப்ட் தான் பண்ணுறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போகுதுக்கு நம்ம பார்ப்போம். காய்ஸ், நம்ம டே 52ல் இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா வார்ம் அப்பும் இன்றைக்கி பண்ண முடியல. சில மெயினான வார்ம் அப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கால் லெஃப்ட் சைடு கொஞ்சம் நல்ல பெயின் இருக்குது. ரன்னிங் போகிறேன். எப்படி இருக்குது போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓடணும் தான் முயற்சி பண்ணுதோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வர்றது தான் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. ஓகே காய்ஸ், வாங்க பார்ப்போம். கால் சரியான பெயின். 1 கிலோமீட்டர் ஆவரேஜாக நம்ம 5 நிமிஷத்தில் ஓடுவோம். 5-5.5 ஓடுவோம். இன்றைக்கி 6-6.5 ஆயிரம் நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரியே டைம் எவ்வளோ கூடிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஓடினது 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ டைம் போடுறோம் பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. அதுமாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ராகி களி, அப்புறம் எக் ஒயிட்டு, அப்புறம் மாம்பழம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மத்தியானம் வந்து உங்களுக்கு குளிர்ச்சிக்காண்டி கொஞ்சம் பதனி எடுத்துக்கிட்டோம். இதே அயன் கண்டென்ட் அதிகமாக உண்டு. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி 1 ஹவர் ஃபுல்லாமே செஸ்ட்டுக்கு ஒரு கோட் பண்ணோம். இது லாஸ்ட் செட்டுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். டின்னர் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேம் ராகி களி, மாம்பழம், அப்புறம் மத்தியானம் வச்சு சிக்கன் இருந்துச்சு, அதையும் வச்சு டின்னர் முடித்தேன்.